வெல்கம் பேக் டு சாஷியா மச்சி விலாக். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இல்லை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்களா? யாராக இருந்தாலும் சரி, உங்களோட இந்த ப்ரீஷியஸான டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே சொந்த ஊர் போகிறதுனா சந்தோஷம் தான், அம்மா வீட்டுக்கு போகிறதுனா ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அப்படி தான். இன்றைக்கி எங்கள் அம்மா வீடு எங்கள் ஊருக்கு போகிறேன். தஞ்சாவூருக்கு வந்துட்டோம். என்னோட ஊர் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் இருந்த ஒரு இடம், நான் போன இடம், வந்த இடம் எல்லாமே மனசில் வருது. இந்த சேம் டைம் ஒரு கஷ்டமும் ஒரு ஏக்கமும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க முடியலையேன்னு. எல்லாருக்குமே வேலை, கல்யாணம் அப்படின்னு ஒரு சைடு போயிடுவோம். ஆண்களுக்கு வேலை அந்த மாதிரி போயிடுவாங்க, பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து போயிடுவாங்க. பட் நம்ம ஊர் எப்போவுமே ஸ்பெஷல் தான் இல்லை? இந்த மகாராஜா ஸ்டோர் இல்லாமல் என்னோட சைல்ட்ஹுட் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது நிஜமாவே. ஏன்னா வந்து தீபாவளிக்கு அங்கே ட்ரெஸ் எடுத்தால் தான் எனக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த தீபாவளியே கம்ப்ளீட் ஆகும். தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் இப்போ சொல்லலை, ஒரு 20 years பேக் வந்து மகாராஜா தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய கடை. அங்கே எடுத்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். இப்போ தான் இந்த மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வருது. அப்போ வந்து எங்களுக்கு மகாராஜா தாங்க. ஒரு வழியாக நம்ம ஜோதிமா வீட்டுக்கு வந்தாச்சு. ஜோதிமான்றது வேறு யாரும் இல்லை, அது என்னோட சித்தி தான். ஆக்சுவலாக வந்து நாங்கள் சித்தின்லாம் கூப்பிட மாட்டோம், அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி சித்தி பசங்க, என் தம்பியும் வந்து எங்கள் அம்மாவை அம்மா கங்கம்மா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. கங்கா அம்மா, நான் வந்து ஜோதி அம்மா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தப்பா வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதாவது தங்கச்சி பொண்ணு, என்னோட சித்தியோட பொண்ணோட பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. பக்கத்தில் சாஷமாவும் போயிட்டு இருக்காங்க. இதுதாங்க எங்கள் அம்மா. கிரீன் கலர் சாரி எங்கள் அம்மா. அந்த கடைசியாக உட்காந்துட்டு இருக்கிற ஒயிட் கலர் சாரி எங்கள் ஜோதிமா. பக்கத்தில் அப்பா இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் எங்களோட மாமி இருக்காங்க, மாமாவோட ஒய்ஃபு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோட தம்பியோட ஒய்ஃப்க்கு தான் பேபி ஷவர். தம்பினா என்னோட சித்தி பையன். சித்தி பையன் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து உங்களுக்குலாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் சித்தி பையன் அப்படி கிடையாது. எங்களோட ரிலேஷன்ஷிப் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றாவே தான் இருப்போம், ஒன்றாவே தான் வளர்ந்தோம். ஒரே ஸ்ட்ரீட், ஒரே ஸ்கூல், எப்போவுமே ஒன்றாவே தான் இருப்போம். அவன் வந்து என்னோட தம்பி மாதிரி தான். அவனும் என்னோட அக்கா மாதிரி தான் என்னை பார்க்குறான். நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும். பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதையுமே யார்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இது இந்த ஜென்ரேஷனில் கிடைக்குமா, இப்போல்லாம் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. இதுதான் என்னோட தம்பி. சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃபும் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. வெளியில் வந்து மாமாலாம் உட்காந்துருக்காங்க. பெரிய மாமா, அதுக்கு அடுத்த மாமா. அம்மா கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் அம்மா கூட வந்து 3 பேர், 3 பொண்ணுங்க. அம்மா, பெரியம்மா, சித்தி, அதுக்கப்புறம் 4 மாமா. இதில் அம்மாக்கும் சித்திக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் சொல்லிட்டே வரேன். பட் நடுவில் யாராவது வந்தாங்கன்னா நான் அவங்களை அப்படியே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பேபி ஷவர் வந்து இவங்க 2 பேருக்கும் தான். அவள் பேர் தாரணி, தம்பி வந்து ஷரத். சொன்னேன் இல்லையா, இது என்னோட தங்கச்சிங்க. கிராஸ் பண்ணுறா பாருங்க, அவள் தான். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் மறுபடியும் வரேன். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லணும். இதுதான் என்னோட தங்கச்சி பையன். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டு ஒன் அண்ட் ஒன்லி பாய். இது வந்து என்னோட தங்கச்சி, என்னுடைய உடன்பிறப்பு, என்னோட ஒரே தங்கச்சி. ரேவதி டீச்சராக இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாப்பா அவங்களுக்கு தெரியும், ஷாஷ்மா. பக்கத்தில் என் தங்கச்சி பையன் இருக்கான். இன்னொரு கண்ணாடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவள் தான் இன்னொரு தங்கச்சியோட பொண்ணு. இப்போதைக்கு அவங்க தான் இருக்கிறதுலே வந்து குட்டிங்க, ரொம்ப குட்டி. அதனால அவங்க தான் வந்து இப்போ மெயின் கேரக்டர். ஸோ அவங்க சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லைன்னா ஊரை கூட்டிடுவா. ஸோ இப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். நிறைய சீவர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த பேபி ஷவரில். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டிலேருந்து தான் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. பொண்ணுன்றது இந்த தாரணி தான் நான் சொல்கிறேன். பேங்கிள்ஸ்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. எடுத்து போட்டுக்கணும் போல இருந்துச்சு. நிறைய பேங்கிள்ஸ் எனக்கும் கொடுத்தாங்க. நல்ல கிராண்டாகவே பிளேட்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து என்னோட நடு மாமா, அவங்களோட ஒய்ஃப். இந்த மாமா வந்து எங்களோட ரொம்ப ஃபேவரட் மாமான்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் இருக்கிறவர் எங்கள் பெரிய மாமா. அவங்க மேலே எல்லாருக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட். 2 பேருமே வேற வேற வெர்ஷன். இவர் வந்துட்டு ரெஸ்பெக்ட் கலந்து ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் வரும். பட் கோபால் மாமா கிட்ட அப்படி இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஆனால் பெரிய மாமானா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஒரு ரெஸ்பெக்ட். ரொம்ப பேச மாட்டோம், ஒரு பயப்படுவோம். இப்போ கொஞ்சம் நல்லா பழகுறோம். ஆனால் அப்போ ஒரு பயம், பட் ரொம்ப ரெஸ்பெக்ட். எல்லாருக்குமே என்ன தேவையோ பார்த்து கண்டிப்பாக அவர் செய்வார். தாய் மாமானாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தானே. மாமி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. பெரிய மருமக, குடும்பத்தோட பெரிய மருமக. பெரிய மருமகனாலே எவ்வளோ ப்ரெஷர், ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கணும், எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அவங்களும் கோத்ரூ பண்ணியிருக்காங்க. பட் த சேம் டைம் ஸ்டில் வெரி அயன் லேடி. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் செஞ்சு முடிச்சு அவங்க பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை பிறந்துருச்சு, பேரன் பேத்தியும் எடுத்தாச்சு. இந்த மாமாவை நான் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா யார் வந்து நிக்கிறாங்க, அவங்க தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த மாமாவும். இன்னைக்கு இப்போ வான்னு சொன்னா இன்னைக்கு வந்து நிற்பாரு, எப்பவுமே அவங்க கூட இருப்பாரு, கடைசி வரைக்கும் இருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஒரு சாண்டல் கலர் சாரி கட்டிருக்கா பார்த்தீங்களா, அவ தான் என்னோட சித்தி பொண்ணு. நான் தான் நினைக்கிறேன் முதல்லயே, மறுபடியும் சொல்றேன், சித்தி பொண்ணு. அதாவது என் தம்பி இருக்கான்ல அப்பு, அவனோட தங்கச்சி. எனக்கும் தங்கச்சி. அவனோட குழந்தைய தான் தூக்கி வச்சிருக்கா. அவளும் டீச்சரா இருக்கா. எங்க அம்மா ஏதோ கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க. அம்மா நீதாம்மா இருக்கிறதுலே பெரியவங்க, நீ தான் போய் வளகாப்புக்கு வளையல் போடணும்னா என்னது நான் தான் பெரியவளா அப்படின்னு சொல்லி ஏதோ எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தோம்.
ஓகே, இப்போ நான் பேக் டு த ரிலேஷன்ஷிப்க்கு வரேன். ஆக்சுவலி எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப அஃபெக்ஷன் அப்படிலாம் நான் போய் சொல்ல விரும்பல. அவங்க 2 பேருக்கும் நடுவில் அன்பு இருக்குது, நிறையவே இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய சண்டை போட்டுப்பாங்க, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும், நிறைய உண்டு. பட் அதெல்லாம் தாண்டி கோழி கூவுதோ இல்லையோ எங்கள் அம்மாவுக்கு முதல் ஃபோன் வர்றது ஜோதின்னு வரும், அதுதான் எங்கள் சித்தி. ஒரு லவ்வர்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. பட் அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் சித்தி ஃபோனாக தான் இருக்கும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வந்தாலே என் பொண்ணு, என் தங்கச்சி பையன் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க உங்களுக்கு ஜோதி தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த ஜென்ரேஷன்ஸ் இல்லை, ரொம்ப ஒரு இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பியூரஸ்ட் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா எதுனாலும் ஷேர் பண்ணிடுவாங்க. அங்கே என்ன நடந்தாலும் இங்கே சொல்லிடணும், இங்கே என்ன நடந்தாலும் அங்கே சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அம்மாவும் சித்தியும் இப்போ ஒரே ஃப்ரேம்ல இருக்காங்க. இப்போ நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் என்னதான் ஆர்குமெண்ட் பண்ணாலும், பட் நான் ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்றேன். இல்லை எதை வச்சு நீ சொல்ற அப்படின்னா, எது வந்து உண்மையான சொந்தம், எது வந்து உண்மையான அன்பு அப்படின்னா, நம்ம எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பாத்தீங்களா, கையில ஒண்ணுமே இல்ல, லைஃபே போயிடுச்சு, வாழ்க்கையோட கடைசி நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். அப்படிங்கிறப்ப கூட ஒரு கை வந்து உங்களுக்காக வருது, உங்களுக்காக எல்லாமே தருது, என்ன வேணா செய்யுது, உங்களை தூக்கி விடுது, உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணுது. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லுவேன். அப்படிதான் இவங்க ரிலேஷன்ஷிப்னு சொல்லணும். இவங்க வந்து 2 பேருமே ஒருத்தவங்க விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு கடைசி சுச்சுவேஷனுக்கு போனா கூட எனக்கு அக்கா இருக்கா, எனக்கு என் தங்கச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. இது இந்த ஜென்ரேஷனுக்குள்ள இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் இதை விட நல்ல ரிலேஷன்ஷிப்பே இந்த ஜென்ரேஷன்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இவ்வளோ வந்து தினம் ஃபோன் பண்றது, தினம் பேசிக்கிறது, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறது, எல்லாத்தையுமே சொல்லிக்கிறது, சம்டைம்ஸ் நமக்கே வந்து கோவம் தான் வரும். என்னடா அது மூச்சு விட்டா கூட பேசிக்கிறாங்க, இப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனா அது எண்ட் ஆஃப் தி டே யோசிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குல்ல, ஓகே அதுக்குள்ள அவங்க இருக்காங்க, அவங்களோட விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அது வந்து அவங்களோட வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். இதுக்கு எண்டே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க வந்து என்னோட பெரியப்பா, எங்க அம்மாவோட அக்காவோட ஹஸ்பண்ட். கடைசியா வந்துட்டாங்க ஒரு வழியா. நான் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அந்த பொண்ணுக்கு சந்தனம் வலையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பேபி சொன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பண்ணாங்க. என்னை வீடியோ எடுன்னு என் கசன் கிட்ட சொன்னேன், போட்டு கேமராவை ஆட்டாட்டுன்னு ஆட்டி ஏதோ பண்ணி எடுத்துட்டா. பட் வந்து ஓகே பரவாயில்ல, நல்லா எடுத்துட்டா. பட் வந்து நானும் கொஞ்சம் வெயிட் போட்டே இருக்கேன், வீட்லயே இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் நம்ம ஒரு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு விஷயம் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் பொறுமையா சொல்றேன். யூஸ்வலா பொண்ணுங்க வந்து அவங்க கல்யாணத்தப்ப எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்களோ அதை விட அவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்க போது பாத்தீங்களா, அந்த பேபி ஷவர்லாம் நடக்கும்ல, அந்த ஃபங்க்ஷன்ல அதை விட 2 மடங்கு ஹாப்பியா இருப்பாங்க. இது என்னோட அப்பா அம்மா வந்துட்டாங்க பாத்தீங்களா. எங்க ஃபேமிலியில எல்லாருமே கொஞ்சம் போட்டோ கான்சியஸ்ங்க. நாங்க வந்து இந்த சடங்கெல்லாம் செய்யறோமோ இல்லையோ, போட்டோல அழகா விழுவணும் அப்படிங்கிறதுல நாங்க எல்லாம் ரொம்ப கான்சியஸா இருப்போம். இது வந்து எங்க சித்தப்பா, எங்க சித்தியோட ஹஸ்பண்ட், அதாவது அங்க நிக்கிறாள் அவரோட அப்பா. நான் எல்லாருமே எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அந்த பொட்டு வைக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து போட்டோ ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்ற மாதிரி என் தங்கச்சி அடுத்தது வந்துட்டா, என்ன ஒழுங்கா ரெடி, என்ன அழகா போட்டோ ரெடி அப்படின்னு கொடுத்துட்டு போனா கேமராவை என்கிட்ட. நானும் ஒரு வழியா அவ்வளவு அழகா எடுத்துட்டு தான் இருந்தேன். அங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது, இங்க சாப்பிட உட்காந்தாச்சு. நம்ம வீட்லயே தாங்க ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம், வீட்டுக்கு வெளியில இடம் இருக்கு, அங்கேயே சாப்பாடு போட்டாச்சு. நம்ம வந்து ஹாலில் பண்ணல, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டுருந்தோம். நம்ம வந்து ஒரு ஹாலில் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருந்தோம், ஒரு பிரைவசி இருந்தது. எல்லாரும் அவங்கவுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எல்லாருமே எல்லாரோடையுமே பேசணும், ஒரு ஷேரிங் இருந்தது, ஒரு கேரிங் இருந்தது. யாரோ வந்து சர்வ் பண்ணல, நம்மளே சர்வ் பண்ணிக்கிட்டோம், கேட்டரிங் சர்வீஸ்லாம் இல்லாம நம்மளே சர்வ் பண்ணிக்கிட்டோம். ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுத்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹாலில் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். நம்ம ரிலேஷன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இங்கே இந்த பொண்ணுக்கு பசி வந்துடும், சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னா எங்கள் மாமி என்னவோ இவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. இவங்க தான் எங்கள் சின்ன மாமின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபேமிலியில் ரொம்ப ஒரு கேரிங்கான பர்சன், ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டர். மாமாவுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். அவர் நிறைய பேசுவார், இவங்க பேச மாட்டாங்க, ரொம்ப ஒரு நல்ல டைப்பு. கடைசியாக அதையும் முடிச்சுட்டு க்ரீன் சாரி மாற்றிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரெட் சாரி கட்டியிருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் க்ரீன் சாரி மாற்றிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு. இது வந்து ரிச்சுவலில் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த விளக்கெல்லாம் வச்சு மறுபடியும் ஒரு ரிச்சுவல் பண்ணி ரிட்டன் கிஃப்ட்ஸ்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்வீட்ஸு, பேங்கிள், வெத்தலை, பாக்கு, பனானா எல்லாமே வச்சு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இந்த சைடு சாப்பாடு போயிட்டு இருந்தது, இங்கே ஒரு சைடு அப்படியே ரிலேட்டிவ்ஸ்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த ஹோல் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக போச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன ஃபீலில் ஒரு கெட் டுகெதர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நம்ம போகிறோம், அட்டன் பண்ணுறோம், ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறோம், மொய் வைக்கிறோம், வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இல்லை, வீட்லேயே நம்ம இருந்ததுனால அது ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அந்த பொண்ணுமே ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணா, அவளுக்குமே ஒரு கூட்டம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரைவசியாக. உங்ககிட்டலாம் நான் என்ன கேட்க போறேன்னா, we need all your blessings. நீங்க எல்லாருமே வந்து தாரணியையும் அப்போவையும் வந்து பிளஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்கணும், அம்மாவும்
குழந்தையும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ப்ளஸ் பண்ணுங்க. பொண்ணு பையன் அப்படிலாம் இல்லைங்க, எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, குழந்தைனாலே சந்தோஷம் தான், அதில் ஜெண்டர்லாம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எல்லா வெரைட்டி ரைஸையும் வச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு பிடிச்ச வெரைட்டி ரைஸ் ஒரு கட்டினேன். எல்லா ரைஸையும் ஒன்றா வச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே வந்து இந்த குழந்தை தான் வேணும் அந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு ஜெண்டர்லாம் இல்லை. எந்த குழந்தை வேணாலும் பிறக்கட்டும், ஹெல்த்தியாக அம்மாவும் குழந்தையும் இருந்தால் போதும். நீங்கள் தனித்தனியாக ஒருத்தவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்க வேணாம், கஷ்டமாக இருக்கும் அவளுக்குன்னு சொல்லிட்டு அவளை நிற்க வச்சு நாங்கள் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணோம். குழந்தைங்க பாப்பா படிக்கணும்னு சொன்னாங்க, அதையும் அப்படியே சரியாக ஒர்க் ஆகல, அதை ஓட்ட போட்டு அப்படியே குழந்தைங்க மேலே கொட்டியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாவையும் என் தம்பியையும் திருச்சி கூட்டிகிட்டு போகலான்னு போனேன். அங்கே என்னோட தங்கச்சி பையன் பேசுகிறாரு, அதை நீங்களே கேளுங்க. உங்க அம்மா அப்பா விட்டு கிளம்புறியான்னு ஃபீலிங் இல்லை? இங்கே ஃபீல் பண்ணலையா? ஏன் அம்மா அப்பா விட்டு ஊருக்கு போறியான்னு ஃபீலிங்கா இல்லையா? ரேவா இங்கே வா ரேவா. அப்போ உனக்கு அம்மா விட்டு போறிய ஃபீலே இல்லையா? இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. ஒரு ஃபீல் இல்லை? ஹாப்பியாக இருப்பியா? ஃபீலிங் இல்லையா? யார் கூட பெரியப்பா கூட ஜாலியாக இருக்க போற கரெக்டா? ஒரு வழியாக நாங்கள் ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல் ஊருக்கு கிளம்பியாச்சு. தம்பி அம்மா நாங்கள் 3 பேரும் காரில் ஏறி கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் எல்லாருமே என் தம்பி சரத்னா நாங்கள் அப்புன்னு சொல்லுவோம். அப்புவையும் தாரணியையும் எல்லாரும் விஷ் பண்ணுங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாக நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்கணும். எல்லாரும் விஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். டேக் கேருங்க. பாய்.